என் அன்பிற்கினியவர்களே வணக்கம். தஞ்சையிலிருந்து உங்கள் வி. சிவா. இன்றைய சிறுகதை சிட்டிகை சாம்பல். 402. அந்த ஸ்ரீரங்கனை கொஞ்சம் கூப்பிடு. பெரியப்பா, என்னை விட்டுட்டு இப்படி போயிட்டீங்களே என்று கத்தியபடி ஓடி வந்த ஸ்ரீரங்கன் பொத்தென்று தேவானந்தருடன் மீது விழுந்து தலையில் அடித்து கொண்டு புரண்டான். டோன்ட் டச் மிஸ்டர் ஸ்ரீரங்கன், எழுந்திருங்க, ரிலாக்ஸ் என்றபடி தூக்கிவிட்டார் இன்ஸ்பெக்டர் நிதீஷ். நோ இன்ஸ்பெக்டர், நோ, நான் சாகணும் என்று கதறினை ஒழிய அவன் கவனம் முழுவதும் கட்டிலின் கீழேயே இருந்தது. வலுக்கட்டாயமாக அவனை தூக்கி நிறுத்தினார் இன்ஸ்பெக்டர் நிதீஷ். நீங்கள் மிஸ்டர் தேவானந்திற்கு என்ன வேணும்? எனக்கு பெரியப்பா சார். இல்லை இன்ஸ்பெக்டர், அப்பா இன்ஸ்பெக்டர், அப்பா என்று தேம்பினான். செயற்கையாகப்பட்டது இன்ஸ்பெக்டருக்கு. ஓகே, ரிலாக்ஸ், அவனை சமாதானப்படுத்த முயன்றார். அவருக்கு மகன் இல்லை இன்ஸ்பெக்டர். ஒரு ஓடுகாலி மக இருந்தா. அவள் சுர்ஜித்துங்கிறவனை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து எல்லாமே நான் தான். தேம்பினான் ஸ்ரீரங்கன். அவன் பார்வை மட்டும் ஏனோ கட்டிலின் கீழேயே அடிக்கடி பாய்ந்து திரும்பியது. பொறி தட்டியது. தனக்கு கிடைக்காத ஏதாவது ஒரு தடயம். எதையும் காட்டிக்கொள்ளாமல் கடைசியாக எத்தனை மணிக்கு பார்த்தீங்க என்றார் இன்ஸ்பெக்டர். நைட்டு 2 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தார் சார். அடிக்கடி கண் கலங்கினார். மகளோட துரோகத்தை பற்றி வேதனைப்பட்டார். நான் ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டேன். நீங்கள் எந்த ரூமில் இருந்தீங்க? நான் பக்கத்து ரூமில் தங்கியிருந்தேன். எப்போ ஊட்டி வந்தாலும் இந்த ரூமில் அவரும் அடுத்த ரூமில் நானும் தங்கிக்கிறது வழக்கம். சற்று பதட்டம் நீங்கி இருந்தான். சரி, டெட் பாடியை எப்போ பார்த்தீங்க? காலையில் 6 மணிக்கு ஜன்னல் வழியாக பார்த்தேன். கவுந்து கிடந்தார், அசைவு இல்லை. குரல் கொடுத்த போது. பிறகு அடித்து உடைச்சி திறந்தோம். அதற்குள் 3 முறை அவனின் பார்வை கட்டிலின் அடியில் சுவரோரம் சென்று நிலைகுத்தி தடுமாறி திரும்பி வந்ததை அவர் கவனிக்க தவறவில்லை. சரி, நீங்கள் போய் உங்கள் ரூமில் இருங்க என்று ஸ்ரீரங்கனிடம் சொல்லி அனுப்பிவிட்டு கீழே குனிந்து உடலை வளைத்து அவன் பார்வை நிலை பெற்று நின்ற இடத்தை பார்த்தார். 1/4 சிட்டிகை அளவு சாம்பல் பொடியை கீழே கொட்டி வைத்தது போல பவுடர். புரிந்தது. கோபியில் வேலை பார்த்தபோது அக்ரி ஆறுமுகம் சொன்னது நினைவுக்கு வந்தது. அவசரமாக கதவை திறந்து கொண்டு ஸ்ரீரங்கன் அறைக்குள் நுழைந்தபோது சோகமாக உட்கார்ந்திருந்தான் ஸ்ரீரங்கன். அவரை பார்த்தவுடன் எழுந்தான். அதில் கொஞ்சம் பதட்டம் தெரிந்தது. ஸ்ரீரங்கன், தலைவலி மாத்திரை ஏதாவது இருக்கா என்றபடி அந்த அறையை நோட்டமிட்டார் இன்ஸ்பெக்டர் நிதீஷ். இருக்கு சார், இந்தாங்க என்றபடி பாக்கெட்டில் கையை விட்டு துளாவி ஒரு மாத்திரை எடுத்து நீட்டியவன், ஏன் சார், தலைவலிக்குதா என்றான் பரிவுடன். அதை வாங்கி கொண்டே, இதைவிட பெரிய தலைவலி எல்லாம் சரி பண்ணியிருக்கேன். அது சரி, இந்த தலைவலி மாத்திரை மட்டும்தான் வச்சிருக்கியா, இல்லை? கன்சுமிட்டாரான் இன்ஸ்பெக்டர் நிதீஷ். ஏதோ ஒன்று அவன் வயிற்றுக்குள் புகுந்து புரட்டி போட்டது. இல்லை சார், வேறு ஒன்றும் இல்லை, போய் மாற்றி எதுவும் பேசாதே, அதுவும் இப்படி என்றவாறு ஜன்னலை திறந்து கொண்டு வெளியே பார்த்தார். பக்கத்து அறையில் தேவானந்த் பிணமாக கிடந்தது தெரிந்தது. இந்த அறையிலிருந்து அந்த அறையில் உள்ளவர்களை பார்க்கலாம், பேசலாம். சரியான தேர்வு. புகைப்படக்காரர்கள், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்காரர்கள் அனைவரும் தங்கள் பணியில் பிஸியாகி இருந்தார்கள். ஜன்னல் வெளியே அந்த தலைவலி மாத்திரையை தூக்கி போட்டார் இன்ஸ்பெக்டர் நிதீஷ். சரியாக அது கட்டிலின் அடியில் போய் விழுந்து உருண்டு சுவரோரம் ஓடிச் சென்று சாம்பல் குவியலிடம் போய் நின்றது. திரும்பி பார்த்து சிரித்தார். செல்பாஸ். அவன் வெளிரி போனான். எஸ், கொடிய விஷமாத்திரை. எலி, பாம்பு, பள்ளி, கரப்பாம்பூச்சி, ஏன் உன்னை கூட அப்படியே மேலே அனுப்பிடும். ஓடின நிலை, படுத்த நிலை, இப்படி எந்த நிலையிலும் ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திட்டா காற்றில் கரைஞ்சி ஆக்சிஜனில் கலந்து சுவாசத்தில் போய் ஒட்டுமொத்த ரத்தத்தையும் அப்படியே உரைய வச்சு என்னையே உரைய வச்சுட்டியடா கிரிமினல் என்றபடி பலார் என்று அடைந்தார் இன்ஸ்பெக்டர் நிதீஷ். அப்படியே கிறங்கி போய் விழுந்தான் ஸ்ரீரங்கன். நன்றி. இந்த சிறுகதை பிடிச்சிருந்ததுனாக்க கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.